இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மார்க்கு 9:23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்களும் நானும் இதுவரைக்கும் தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை இல்லாமல், விசுவாசம் இல்லாமல் அநேக நேரங்களில கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் நாம் நம்பாமல் வாழ்ந்து வருகின்றோம். இந்த நாளில கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் என்னுடைய வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால், என்னுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் நம்புவீர்கள் என்றால், நான் உங்களுக்கு நிச்சயமாகவே சொன்ன காரியத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று. ஆம், நம்பிக்கை எல்லா உலகிலே வாழ்ந்து வருகிற நமக்கு இந்த நம்பிக்கை நங்கூரம் தேவனுடைய வார்த்தை தான். வேதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் தகப்பனாய் பெயர் பெற்ற ஆபிரகாம் என்றவருடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேறுவதற்கு 25 வருடங்கள் எடுத்துக்கொண்டாலும் தன்னுடைய இருதயத்தில் கர்த்தர் சொன்னதை அவர் நிச்சயமாய் செய்வார் என்று அவர் முழு விசுவாசமாய் நம்பினார். வேதம் சொல்கிறது, நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த காரியங்கள், வேண்டிக் கொண்ட காரியங்கள் இதுவரைக்கும் நடைபெறாவிட்டால், கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில் அதை நிச்சயமாய் செய்வார் என்று நம்புங்கள். ஆம், அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று என் வேதம் சொல்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை முழு மனதோடு கூட நம்புங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் காரியத்தை வாய்க்கை செய்வார். ஆமேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வேதம் சொல்கிறது. ஆமேன். என்ன செய்ய வேண்டாமாம்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டுமாம். ஆமேன். இந்த நாளிலே இந்த வார்த்தையை நம்புங்கள், விசுவாசியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஆமேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிற என் தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்புகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிநபர்களையும் கூட நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையின் மூலமாய், வாக்குத்தத்த வார்த்தையின் படியே நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.